அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். உங்களின் ஆதரவோடு விவேக வெற்றியாளர்கள். இன்றைக்கி நீங்கள் முதல்ல ஒரு கோயிலை பார்க்குறீங்க, அழகான கோயில். அந்த கோயிலுக்கு ஆப்போசிட்டில் இன்றைக்கி ஒரு குளத்தில் பனைமர விதை நடுதல் பற்றின ஒரு வேலையை இன்றைக்கி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எங்கள் டீம் சார்பாக அந்த வேலையை செய்கிறாங்க. இந்த குளம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி தாலுக்கா கீழ்குடி அம்மன்ஜாக்கி பஞ்சாயத்து. அந்த பஞ்சாயத்தில் மைவேல் கிராமத்தில் ஏழுமுகக்காளி அப்படிங்கிற கோயிலுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற குளத்தில் இன்றைக்கி பனைமர விதை நடுதல் பற்றின ஒரு வீடியோவை நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். செய்கிற வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்க. இந்த வேலையை நாங்கள் எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறத சொல்லணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் வீடியோவை பார்த்த நண்பர், மைவேல் கிராமத்தில் இருக்கிற எங்கள் நண்பர் ஒருத்தர் எங்கள்கிட்ட கூப்பிட்டு, இந்த மாதிரி எங்கள் கோயிலுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு குளத்தில் நீங்கள் பனைமர விதை நட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள்கிட்ட கேட்டாங்க. கண்டிப்பாக நாங்கள் சந்தோஷப்பட்டோம். கண்டிப்பாக அவர்கிட்ட உறுதி கொடுத்தோம். அதே மாதிரி கண்டிப்பாக நாங்கள் அந்த கோயில் குளத்தில் நாங்கள் பனைமர விதை நட்டு தர்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த அடிப்படையில் நாங்கள் இன்றைக்கி பனைமர விதை நட்டுக்கிட்டு இருக்கோம். ஒன்று சொல்லணும், நாங்கள் எந்த ஒரு கிராமத்து கம்மாயிலையோ இல்லை குளத்துலையோ போயிட்டு நேரடியாக போயிட்டு பனைமர விதை நட முடியாது. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, அந்த கிராமத்தில் சில தடைகள் வரலாம். ஏன் பனைமரத்து விதையை வச்சிங்க அப்படின்னு சொல்லலாம் யாராவது. சில இடைஞ்சல் தடைகள் இது மாதிரி வரும். அதனால் நாங்கள் என்ன கேட்டுக்கிறோம் அப்படின்னு கேட்டால், இப்போ நண்பர் எங்களுக்கு அழைச்சது மாதிரி ஒரு பஞ்சாயத்து போர்டுலையோ இல்லை அந்த கிராமத்தில் இருக்கக்கூடியவங்களோ எங்களுக்கு கண்டிப்பாக அழைப்பு கொடுத்தா அந்த கம்மாயிலையோ இல்லை குளத்துலையோ நாங்கள் பனைமர விதை நட்டு கொடுக்க ரெடியாக இருக்கிறோம். இந்த மாதிரி அழைப்பு கொடுத்து நாங்கள் செய்யணும் அப்படிங்கிற வேலையை நாங்கள் ஆசைப்பட்டு செய்வோம். ஏன்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் நாங்கள் அதை தெளிவாக செஞ்சு கொடுக்க முடியும். அந்த அடிப்படையில் நாங்கள் இந்த கேள்வியை கேட்குறோம். அதனால் எங்களை அழைத்த எங்களது நண்பர் அவர்களுக்கு எங்கள் டீம் சார்பாக நாங்கள் நன்றியை சொல்லிக்கிறோம். ஒரு விஷயம் ஒன்று சொல்லுவாங்க, நாடு உனக்கு என்ன செஞ்சது அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அதுக்கு மாற்று கருத்தா நீ நாட்டுக்கு என்ன செஞ்ச அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நாங்கள் எங்கள் டீம் சார்பாக ஒன்று சொல்லிக்கிறோம். கண்டிப்பாக இந்த நாட்டுக்காக நாங்கள் மரக்கன்றுகளை நட்டுக்கிட்டு இருக்கோம். மரக்கன்றுகளை நட்டுக்கிட்டு இருக்கோம். அதனால் நாங்கள் தைரியமாக சந்தோஷமாக சொல்லுவோம், எங்களுடைய நாட்டுக்காக நாங்கள் மரக்கன்றுகளை நட்டு அருமையான ஒரு பணியை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத சந்தோஷமாக நாங்கள் சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். அது மாதிரி எங்களுடைய விஷயங்களை ஒன்று சொல்லுவோம். நாங்கள் எப்பயுமே உச்சரிக்கிற ஒரே ஒரு விஷயம், பிளாஸ்டிக் ஒழிப்பு, மரக்கன்றுகள் நடுதல், பனைமர விதை நடுதல். இந்த 3 விஷயங்களை முன்னிறுத்தி தான் எங்களுடைய பணியை தொடரும் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கி இந்த குளத்தில் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அது மாதிரி எங்கள் வீடியோ பார்க்குற நண்பர்கள் யாருக்காவது அவங்க கிராமத்தில் ஏரிக்கரையில் பனைமர விதை நடணும் அப்படின்னா கண்டிப்பாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். கண்டிப்பாக அந்த வேலையை செய்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அதை நாங்கள் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த மாதிரி ஒரு வேலை வரக்கூடாதா அப்படின்னு கண்டிப்பாக எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறோம். எங்கள் டீம் சார்பாக நாங்கள் இந்த 3 வேலைகளையும் கண்டிப்பாக தெளிவாக செய்வோம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. எங்களுக்கு உதவியாக பக்கபலமாக இருக்கிற ராமன் ஐயாவுக்கு நாங்கள் நன்றியை சொல்லிக்கிறோம். ஏன்னா நாங்கள் எந்த வேலையை செய்ய போகும்போது தன்னெழுச்சியாக அவரே எங்களுக்கு உதவியாக இருந்து சில வேலைகளை செஞ்சு கொடுப்பார். பக்கத்தில் பார்க்குறவர் தான் அவர். இது மாதிரி மரக்கன்றுகள் நடுதல் பற்றின ஒரு வேலைகள் எங்கே இருந்தாலும் கண்டிப்பாக எங்களை தொடர்பு கொள்ளுங்க. நாங்கள் செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். அது மாதிரி எங்கள் வீடியோ பார்க்குற நண்பர்கள் எல்லாருக்கும் நாங்கள் ஒன்று சொல்கிறோம், எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், 4 பேருக்கு சொல்லுங்கள். ஓகே, பாய், நன்றி.